வணக்கம் நண்பா. 2/8/24 கேஎல் கெஸ்ஸிங். இப்போ வந்து நம்ம வந்து இந்த 2ஆம் தேதி என்னோட ஷார்ட்டை வந்து இந்த ஷார்ட்லேருந்து தான் அடிப்பாங்க. இந்த ஷார்ட்லேருந்து நம்ம ரிசல்ட் எடுக்கிறோம். எப்படி எடுக்கிறோன்னு பாருங்கள் நண்பா. இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிவ்யூ ஒன்று பார்த்துருவோம். நமக்கு இந்த சார்ட் எடுக்கிறதுனால 2 நாளாக கரெக்டாக நம்ம வீடியோ போட முடியல. இது பாருங்கள், இது இன்றைக்கோட ரிவ்யூ, அதான் அந்த 1ஆம் தேதியோட ரிவ்யூ. இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், நம்ம எடுத்துன்னு அந்த சார்ட்டுக்கு ஃபுல் ரிசல்ட்டு இதிலே வந்துச்சு. நம்ம எல்லாம் அந்த 1 கணக்கு பண்ணி தான் கொடுத்தோம். மிஸ் ஆகிடுச்சு நண்பா. அதான் ஒரு போர்டுனாச்சு நம்ம பி போர்டு 1 சொல்லியிருந்தோன்னா அடிச்சிருக்கலாம். இது அதுக்கு முன்னாள் ரிவ்யூ, அந்த அதுக்கு முன்னாள் ரிவ்யூ அடித்தான் பார்த்தீங்களா நண்பா, அதோட ரிசல்ட்டு அப்படியே 4 டிஜிட்டும் அங்கே பாருங்கள். இதை தான் அப்படியே திருப்பி அடிச்சிருக்கான். 9524 இது தான் திருப்பி அடிச்சிருக்கான். நம்ம அன்றைக்கி கொடுத்தது என்ன கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா, பாக்ஸில் நம்ம கரெக்டாக வந்து அன்றைக்கி இந்த நம்பர் கொடுத்துருப்போம் நண்பா, 425 கொடுத்துருப்போம். இந்த சார்ட் எடுக்கிறதுனால நம்ம 2 நாள் வீடியோ போடல. அந்த 2 நாளுமே நம்ம ரிசல்ட்டை மிஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, நம்ம இன்றைக்கி இதுலேருந்து சார்ட் எடுக்க போகிறோம். எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள். இப்போ இதுக்கு வந்து நான் வந்து போன வாரம் நமக்கு என்ன அடித்தாங்களோ அதோட சார்ட் வேணும் நண்பா. ஸ்லிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஓரளவுக்குனாச்சும் புரியும். புதுசாக வர நண்பர்கள் எதுவும் உங்களுக்கு இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னான்னு புரியலன்னா 16ஆம் தேதியோட வீடியோவை வந்து ஸ்லிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பா. அப்போ தான் உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். அது வரைக்கும் நீங்கள் ப்ளே பண்ணாதீங்க, அதை பார்த்துட்டு ப்ளே பண்ணுங்கள். ஓகேவா நண்பா? எப்படி ரிசல்ட் எடுக்கிறேன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இது நமக்கு போன வாரம் சார்ட்டு. அன்றைக்கி நமக்கு வந்து 820ன்னு அடித்தாங்க, 802ன்னு அடித்தாங்க நண்பா. 802 தான் அடித்தாங்க. நமக்கு 2லேருந்து ஸ்டார்ட்டு. ஓகேவா? இப்போ எப்படி நான் ரிசல்ட் எடுக்கிறேன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் 2, அந்த சார்ட்டை நல்லா பார்த்துங்க, ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துங்க போய். இப்போ நமக்கு புதுசாக இந்த இடத்துல தான் 2 வந்திருக்கும். இப்போ 2ன்றதுனால 2 கூட வேறு நம்பரெல்லாம் எடுக்கணும் நண்பா. 5, 9, 6, 3 புதுசாக இந்த இடத்துல தான் வந்திருக்கும். இந்த 2 எல்லாம் அதிலே இருக்கும் நண்பா. புதுசாக நம்ம வந்து 2 மட்டும்தான் எடுக்கணும். இதெல்லாம் எடுத்து எனக்கு கன்ஃபார்ம்னு வர நம்பரை நான் எடுத்து ஆல் போர்டு கொடுத்துட்டேன் நண்பா. 056 இங்கே பாருங்கள், இதுலேயே இன்றைக்கி ஆல் போர்டு நேற்று கொடுத்தோம், 1 பாஸ். ஓகேவா? ஆல் போர்டு கொடுத்துட்டேன் நான். இப்போ நான் இதில் வந்து நண்பா நல்லா பார்த்துங்க, ஸ்லிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் இதுக்கு வந்து என்னுடைய கன்ஃபார்ம் நம்பர் வச்சு நான் எடுக்கிறேன். ஓகேவா? சி போர்டு வந்து நான் 8 எடுக்கிறேன் நண்பா. 8 எடுக்கும் போது தான் இங்கே பாருங்கள், 8 எனக்கு இந்த சார்ட்டில் தான் இருக்குது. இதை அண்டர்லைன் பண்ணிட்டு எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள். பிசி நண்பா, இது 381828. அப்புறம் நமக்கு 8 இங்கே இருக்குது. நம்ம இந்த 38 எடுத்தாச்சு. அப்போ 0878 எடுக்கணும். 0878. இப்போ இது வந்து நான் வந்து சி போர்டுக்கு 8 வச்சு எடுத்துருக்கேன் நண்பா. எனக்கு கன்ஃபார்மான நம்பர் வச்சு எடுத்துருக்கேன். ஓகேவா? அடுத்து வந்து 0 வச்சு எடுக்கிறேன். அதே சி போர்டு தான், 0 வச்சு எடுக்கிறேன். நமக்கு ஒரே ஒரு 0 தான் இருக்குது. அப்போ வந்து நமக்கு 3 பிசி தான் வருது. இதை பாருங்கள், இங்கே எடுக்கிறேன் பாருங்கள், இதுவும் பிசி தான். 703080. ஓகேவா நண்பா? 3 பிசி தான். ஓகேவா? இப்படி தான் இப்போ வந்து இந்த நம்பர் எல்லாமே நான் எடுத்திருக்கேன். இப்போ உங்களுக்கு வந்து நான் கொடுக்குற நம்பரில் உங்களுக்கு எதனா கன்ஃபார்மாக இருந்துச்சுன்னா அதையும் இதையும் மேட்ச் பண்ணி விளையாடுங்க நண்பா. நான் கொடுக்குற நம்பர் உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா தைரியமாக ப்ளே பண்ணுங்கள். ஓகேவா நண்பா? 4 டிஜிட்டில் ஒரு 4 நம்பரு, 3 டிஜிட்டில் ஒரு 4 நம்பர். 55 ஸ்லிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு போர்டு கன்ஃபார்ம் ஆனாலும் நீங்கள் எடுத்து அழகாக தைரியமாக ப்ளே பண்ணுங்கள். நான் கொடுக்குறதுல எப்படியும் நீங்கள் இவ்வளோ நாள் கொடுத்துருப்பேன், எல்லா சாட்லேயும் போய் பாருங்கள். நான் ஒரு 4 டிஜிட் கொடுக்குறேன்னா 2 நம்பர் உள்ளே இருக்கும். 3 டிஜிட் கொடுக்குறேன்னா அதில் கன்ஃபார்ம் போர்டு இருக்கும் உள்ளே. அதே தான் வச்சு கொடுப்பேன், மாற்றியாக கொடுக்க மாட்டேன். நீங்கள் இதெல்லாம் கெஸ் பண்ணி கூட போர்டை எடுத்து ப்ளே பண்ணி விளையாடுங்க. வின்னிங் வாங்குங்க. நம்மளோட ஏமே தான், எல்லோரும் வின்னிங் வாங்குங்க. என்னோட ஏம் வந்து நான் 4 டிஜிட் வின்னிங் அடிக்கும் போது நீங்கள் எல்லாருமே சேர்ந்து அடிக்கணும். அந்த கன்ஃபார்ம் நான் கொடுப்பேன். இப்போ இந்த நாளைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் என்னவோ நான் உங்களுக்கு நம்பர் போடுறேன் நண்பா. ஓகேவா? கன்ஃபார்ம் நம்பரை நான் நாளைக்கு போடுறேன். 5571 2792 2198 6571 நண்பா. 4 டிஜிட்டில் 4 நம்பர் தான். இங்கே ஒரு நம்பர் கொடுக்குறேன், 0172. 5 நம்பர் தான், 4 டிஜிட்டில் முடிஞ்சுது. 3 டிஜிட்டில் 232 233 122 177
590-598-8 நண்பா 815 நண்பா. இப்போ நான் கொடுத்த நம்பர் எல்லாம் உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா மிஸ் பண்ணுறாதீங்க. வீடியோவை ஸ்லிப் பண்ணாமல் இன்னொரு வாட்டி கூட பாருங்கள். ஓகேவா? நான் கொடுக்குற நம்பர் உங்கள் கணக்கில் வச்சுன்னா மிஸ் பண்ணாமல் ப்ளே பண்ணுங்கள். நாளைக்கு என்னுடைய கன்ஃபார்ம் நம்பர் சிங்கிள் போர்டு தரேன் நண்பா. நாளைக்கு கன்ஃபார்ம் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாம் மிஸ் பண்ணுறாதீங்க. ஒரு 2 மணினாச்சும் தரேன். நாளைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாரும் ஒரு போர்டுனாச்சும் நம்ம வின்னிங் வாங்கணும் நண்பா. வின்னிங் வாங்கிட்டு தயவு செஞ்சு வின்னிங் வாங்கினவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட்டு எப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், போதும். வேறு எதுவும் தேவையில்லை. நாளைக்கு உங்களுக்கு எல்லாம் சிங்கிள் போர்டு நான் தரேன் நண்பா. புதுசாக வர நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. புதுசாக நம்ம சேனலுக்கு வந்த நண்பர்கள் வந்து போயிட்டு அந்த 16ஆம் தேதியோட வீடியோவை வந்து கொஞ்சம் ஸ்லிப் பண்ணாமல், எனக்கோசரம் ஸ்லிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பா. அப்போ தான் உங்களுக்கு ஓரளவுக்கு இதெல்லாம் புரியும். ஓகேவா நண்பா? அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நாளைக்கு இதை விட ஒரு நல்ல கெஸ்டிங்கில் சந்திப்போம். நாளைக்கு டிஸ்பிளேல என்னோடய நம்பர் கொடுப்பேன் நண்பா. உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆன நம்பரையும் எடுத்துங்க. நம்ம சேனலை பார்க்குற நண்பர்களுக்கும் நன்றி, சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் நன்றி, புதுசாக வந்த நண்பர்களுக்கும் நன்றி நண்பா. ஓகே, நாளைக்கு ஒரு நல்ல கெஸ்டிங்கில் சந்திப்போம். ஓகே, பாய் நண்பா.